நம்ம இந்த கோனார் கடை சூப், இந்த கோனார் கடை ஆட்டுக்கால் சூப்ல வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, என்னென்ன மாதிரியான சூப் இருக்கு அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சண்முகம், சண்முகம். ஆட்டுக்கால் சூப்பு, நாட்டுக்கோழி சூப்பு, வெஜிடபிள் சூப்பு, ஆட்டுக்கால் பாயா இருக்கு, குடல் ரோஸ்ட் இருக்கு. எத்தனை வருஷமா கடை? 12 வருஷமா இருக்கு சார். 12 வருஷமா. இப்போ பொதுவாக வந்து சூப்போட பிரைஸ்னா என்ன சொல்லுங்க, விலை என்ன? ஆட்டுக்கால் சூப் மட்டும்னா 20 ரூபா சார். பார்சல்னா 25. கால் போட்டு ஆட்டுக்கால் முழு கால் போட்டோம்னா 40 ரூபா. குடல் ரோஸ்ட் 40 ரூபா. ஈவினிங் மட்டுமா? 4 to 8. 8 வந்து எல்லா நாள்களையும் கடை இருக்குமா? ரெகுலராக கடை உண்டு. நன்றிண்ணா. சேனல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ மதுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அங்கே வந்து சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் அந்த விதமாக சாப்பிட்றதுல மதுரைக்கு ஈக்குவலான வேறு எந்த ஊருமே இருக்காது அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஸோ மதுரையில் பார்த்தோம்னாக்கா எங்கே திரும்பினாலும் நிறைய விதவிதமான வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம் கடையிலேருந்து ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் மதுரையில் இருக்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஸோ அதுலேயும் பார்த்தோம்னாக்கா பரோட்டா அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு ஈக்குவலான பரோட்டாஸ் எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பரோட்டா கடையை தான் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். மதுரையில் நம்ம கேகே நகரில் ஆவின் பால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பன் பரோட்டா ஒரு பரோட்டா கடையை தான் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். பரோட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து வெஜ்லேயும் சரி நான்வெஜ்லேயும் சரி நிறைய வெரைட்டி ஆஃப் பரோட்டாஸ் இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா முட்டை பரோட்டா, கொத்து பரோட்டா, அப்புறம் முட்டை லாப்பா, அப்புறம் பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து சைவத்தில் இருக்கக்கூடிய நிறைய பரோட்டாஸ். இது இல்லாமல் மதுரையில் ஒரு சூப்பரான ஒரு பரோட்டா இருக்குது. ஸோ அதுதான் பார்த்தோம்னாக்கா பன் பரோட்டா. ஸோ அது என்ன பன் பரோட்டா அப்படிங்கிறத நம்ம அந்த கடையில் போயிட்டு ஸோ அங்கே என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, பன் பரோட்டானா என்ன, அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும், அந்த கடையில் வேறு என்னென்ன டிஷ்ஷெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த பன் பரோட்டா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மதுரையில் ஒரு புது விதமான ஒரு பரோட்டா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது பார்க்குறப்பே நமக்கு அது வந்து இம்மிடியட்டாக சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் தூண்டுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. இந்த பன் பரோட்டா என்ன ஏது அப்படின்றத நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கடையோட உரிமையாளர் கற்பண்ணன் அவர்களை நாம பார்த்து இந்த பன் பரோட்டா என்ன அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். அதாவது நாம வந்து பரோட்டால நிறைய வெரைட்டிஸ் பார்த்துருக்கோம், எல்லா ஊர்லேயும் கிடைக்கிற ஒரு பரோட்டாஸ். இது உங்க கடையில் வந்து பார்த்தோம்னா அந்த பன் பரோட்டான்னு ஒன்று நீங்க கண்டுபிடிச்சு ஸோ அதை வந்து சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த பன் பரோட்டானா என்ன, அதோட ரெசிபி என்ன சொல்லுங்களேன். இது வந்து ஒரு புதுமையாக ஒரு மாஸ்டர் வந்து ஒரு புதுமையாக யோசனை பண்ணாரு. எப்படின்னா 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து பால், முட்டை, ஜீனி எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி பிணைஞ்சு ஊற வச்சு அதை வந்து எடுத்து திருப்பி வீச ஆரம்பிச்சிட்டோம்னா அதை எண்ணெயில் போட்டு நல்லா வீசி நல்லா பால் மாதிரி வச்சு போடுவாங்க. அது நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். அது வேக அது அப்படியே திருப்பும் போதில் அந்த பண்ணு மாதிரி புஷ்ஷுன்னு நல்லா அது எலும்பி இருக்கும். இது இந்த மாவை பிணைஞ்சு ஊற வைக்கிறனால தான் இந்த டேஸ்ட் இந்த அந்த குப்பி வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பரோட்டா அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 விதமான மாவில் செய்கிறாங்க. ஒன்று வந்து கோதுமை, இன்னொன்று வந்து மைதா. ஸோ நம்ம கடையில் வந்து கோதுமை பரோட்டா இருக்குங்களா? கோதுமையில் இந்த மாதிரி வராது. மைதால தான் வரும். ஓகே. இந்த பரோட்டா தவிர வேறு என்னென்ன நம்ம கடையில் டிஃபன் வேறு? இதுக்கு அப்புறம் வந்து இதில் முட்டை பரோட்டா இருக்குது, வீச்சு பரோட்டா இருக்குது. சிலோன் முட்டை வீச்சுன்னு சொல்லிட்டு அதில் மட்டன் போட்டு குருமா ஊற்றி முட்டை ஊற்றி அதை ஸ்கொயராக வேக வைப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் முட்டை பரோட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இது போக கறி தோசை எல்லாமே இருக்கு. தோசை வெரைட்டிஸ் இருக்கு. தோசை வெரைட்டி பரோட்டால சிலோன் பரோட்டா, முட்டை பரோட்டா, ஸோ அந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ இட்லி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. இல்லை அந்த மாதிரி இருக்கு. ஸோ
ஓகே. அந்த சைட் டிஷ் அப்படி ஏன்னா நம்ம வந்து பரோட்டா வெறும் பரோட்டா நம்ம சாப்பிட்றதோட சைட் டிஷ் அப்படிங்கிறதும் எல்லாரும் ஓரளவு விரும்புவாங்க. அந்த மாதிரி நம்ம கடையில் என்னென்ன சைட் டிஷ்ஷஸ்? சைட் டிஷ்ஷில் வந்து குடல் இருக்குது குழம்போட, கோழி சுக்கா கிரேவியோடு இருக்குது, நாட்டுக்கோழி கிரேவியோடு இருக்குது. இது போக வந்து மட்டன் சுக்கா, தலைக்கறி, காடை கிரேவியோடு இருக்குது, மூளை கிரேவியோடு இருக்குது, ஈரல், ஆட்டு ஈரல் அது கிரேவியோடு இருக்குது. இத்தனை ஐட்டங்களும் இங்கே இருக்குது. வந்து பார்த்தோம்னாக்கா இந்த கடையில் வந்து நம்ம வந்து இந்த பன் பரோட்டா அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாமல் அது கூட அந்த சைட் டிஷ்லாம் நம்ம வந்து சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த பன் பரோட்டா அப்படின்றது இந்த கடை வந்து மார்னிங்லேருந்து இருக்குங்களா இல்லை டைமிங் என்ன? ஈவினிங் 6 o'clock to 12. 6 to 12 வரைக்கும் இங்கே சாப்பிட முடியும். இதுக்காக நீங்கள் அதாவது இந்த பரோட்டா கூட ஊற்றி சாப்பிட்றதுக்கு அதாவது சேர்த்து சாப்பிட்றதுக்கு என்ன கொடுக்குறீங்க? மட்டன் குருமா இருக்குது, சிக்கன் குருமா இருக்குது, சிக்கன் கிரேவி இருக்குது, சைவ குருமா இருக்குது, வேறு அப்புறம் எல்லா குருமாவும் இருக்குது. ஓகே. இப்போ வந்து சைவத்தில் வந்து குருமா மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோம்னா ஒரு டீமாக வரும்பொழுது நம்ம வந்து சைவமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இங்கே வந்து சைவ குருமாவும் அவைலபிலிட்டி இருக்குது. ஒரு பரோட்டாவோட ப்ரைஸ் என்ன சார்? 15 ரூபா. 15 ரூபா. நம்ம பார்க்கும்போதே அந்த பரோட்டா வந்து ஒரு 15 ரூபாய்க்கு ஒரு நல்ல சூப்பரான ஒரு பரோட்டாவாக தான் நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ வாங்க அடுத்தது நம்ம வந்து அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஸோ எப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கடைக்கு வந்து நீங்கள் பரோட்டா சாப்பிடணும் அப்படின்னாக்கா தினமும் வந்து 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் சாப்பிடலாம். வார விடுமுறை அப்படின்றது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து தைரியமாக வந்து நீங்கள் மதுரைக்கு வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பரோட்டாவில் பன் பரோட்டா நீங்கள் இங்கே வந்து சாப்பிட முடியும். இந்த கடைக்கு வரக்கூடிய ரெகுலரான கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் ஸோ இங்கே நம்ம கூட வந்து ஒரு ரெகுலர் கஸ்டமர் இருக்கிறாங்க. ஸோ இந்த கடையோட ரெகுலராக சாப்பிடக்கூடிய ஒரு கஸ்டமர் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட இந்த பரோட்டா பன் பரோட்டா எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார், அவங்க பேர் சொல்லுங்கள். என் ரவி. ரவி, ஒத்தக்கடை ரவி. ஒத்தக்கடை ரவி. இப்போ பார்த்தோம்னாக்கா பரோட்டாவில் விருதுநகர் பரோட்டா சொல்லுவாங்க, வீச்சு பரோட்டா சொல்லுவாங்க, நிறைய வெரைட்டி இருக்குது. இந்த பன்னு பரோட்டா எப்படி இருக்குது? ரொம்ப அற்புதமாக, அதாவது நல்ல வீச்சு நல்லா, அதாவது ரொம்ப எவ்வளோ மெல்லிசா வரக்கூடிய அளவு இருக்கோ அந்த பக்குவத்துக்கு நல்லா எடுக்கிறாங்க. ஓகேங்க. சாப்பிட்டாலும் 2 பரோட்டா சாப்பிட்டாலும் நல்லா திருப்தியாக இருக்குது. இந்த வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு போகிறேன். எத்தனை வருஷமாக சாப்பிட்றீங்க சார்? சார் நாங்கள் 10 வருஷமாக தொடர்ச்சியாக இந்த கடையை வந்து ரெகுலர் கஸ்டமராக நாங்கள் இருக்கோம். ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஓகே. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது மனநிறைவோடு வந்து சாப்பிட்டு போகலாம். அதாவது மதுரையில் பரோட்டா சாப்பிடணும், ஒரு டிஃப்ரெண்ட்டான பரோட்டா சாப்பிடணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த பன் பரோட்டா கடைக்கு வரலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இந்த வந்து பரோட்டா அது கூட இருக்கக்கூடிய அந்த சால்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரோட்டாவுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கக்கூடியது இன்னொரு பகுதி எதுனாக்கா சால்னா தான். அந்த சால்னா பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்ற மாதிரியான ஒரு காரம் அந்த மாதிரியெல்லாம் இதாக கரெக்டாக இருக்கிற ஒரு இதாக இருக்கணும். ஸோ அந்த சால்னாவை பற்றி சொல்லுங்கள். சால்னா வந்து சார் எங்கேயும் சாப்பிட்டா இன்னும் தகட்டும், எண்ணெய் அதிகமாக இருக்கும். நல்லா ஒரு இப்போ தேங்காய் இதை வச்சு இப்போ இல்லாமல் நல்ல ஒரு நல்லாமா மோர் குழம்புன்னு வீட்டில் வைப்பாங்க அந்த மாதிரி திகட்டாமல் நல்லா சால்னாக்கு திருப்பி கேட்டு வாங்குற மாதிரி திகட்டாமல் நல்லாமா இருக்குது. நல்லபடியாக நல்லா இருக்கு. என் நண்பர் இவர், நானும் வரும். இந்த பக்கம் வந்தாலும் இந்த பக்கம் எங்களை இழுத்துருக்கு. ஓகே. இந்த பக்கம் போனாலும் இங்கிட்ட எங்கள் பால் பண்ணை பக்கம் இழுத்துருது. சாப்பிட்டு போகணும் முடிவோட வந்துட்டு தான் போவோம். ஓகே. பேர் வந்து மாரீஸ்வரன். ஓகே. இந்த பன் பரோட்டா கடை இது எப்படி ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா எப்படிங்க? இல்லை, நான் இந்த தடவை இந்த பக்கம் நான் அதிகமாக வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கேன். ஓகேங்க. இந்த கடையை நான் வெளியில் வச்சு பார்த்துருக்கேன். ஓகேங்க. இப்போ தான் உள்ளே வந்திருக்கேன். இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எல்லாமே நல்லா இருக்குது, சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். சாமி சொல்லுங்கள், பரோட்டா எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. பரோட்டா எப்படி இருக்கு சொல்லுங்க. நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? நீங்கள் சொல்லுங்க மேடம், பரோட்டா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சரிங்க. இப்போ வந்து பொதுவாக அந்த சால்னா அப்படின்னாக்கா அது வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாரும் சாப்பிட்ற மாதிரியான ஒரு காரம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது சொல்லுங்கள், இந்த சால்னா எப்படி இருக்குது? எங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்குது. குழந்தைங்க லைட்டாக தான் சாப்பிடுவாங்க. நல்லா இருக்குது. வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சவுந்தர். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள். நான் ஃபுடிஸ் டேவ்ன்ற ஒரு யூனிட்டில் ஒர்க் பண்ணுறோம். அது வந்து இது ஒரு மதுரை பேஸ்ட் யூனிட் தான். ஓகேங்க. ஆக்சுவலாக எங்கள் ஒர்க் என்னன்னா ஃபாரினர்ஸ் வந்து நம்மளோட ஃபுட்டை சாப்பிட வைக்கணும் தான். ஓகேங்க. நாங்கள் டெய்லி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் போவோம், அதில் இதுவும் ஒன்று. இது ஒன்று. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் பார்க்குறீங்க, நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸில் இருக்குது. அது ஃபுட்டையும் பார்க்குறீங்க. அதில் வந்து பரோட்டா அப்படிங்கிறது இது வந்து பன் பரோட்டா மதுரைக்கு புதுசு. ஸோ இந்த நீங்கள் ஏற்கனவே பார்த்த அந்த டூரிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, எப்படி இருக்குது? அதாவது அவங்களோட முக்கியமான விஷயம் என்னென்னா பரோட்டா வந்து எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து நார்த் இந்தியன் பரோட்டாஸ் முக்கியமாக சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் இந்த கிறிஸ்பினஸும் அந்த உள்ளே இருக்க ஸ்பாஞ்சினஸும் இங்கே மட்டும்தான் கிடைக்கும். அதனால தான் நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வருவோம். இன்னொன்று என்னென்னா இவங்களோட கிரேவி வந்து அந்த 3 கிரேவி வித்தியாசமாக கொடுக்கறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதாவது இவங்க சொல்கிறப்பே அவங்க சொல்லிடுவாங்க, நாட்டுக்கோழி ஒன்று, இது வந்து இன்டெஸ்டைன் கிரேவி, இது வந்து சிக்கன் கிரேவின்னு சொல்லி அந்த 3 ஃப்ளேவரையும் அவங்க டேஸ்ட் பண்ணுறதுக்காகவே வருவாங்க. அதுதான் முக்கியமானது இங்கே. ஸோ வந்து நம்ம
மதுரை மக்கள் இல்லாமல் தமிழ் மக்கள் இல்லாமல் வெளிநாட்டு மக்களையும் இந்தியா விட்டு போனாலும் மறக்க முடியாத ஒரு ஃபுட்டு அப்படின்னா நம்ம இந்த பன் பரோட்டாவை சொல்லலாம் அப்படின்னு நம்ம நண்பரை சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம இந்த கடைக்கு இந்த பன் பரோட்டா கடை அப்படின்னு நம்ம அதை வந்து ரிவ்யூ பண்ண வரும்போதே, ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க வரும்போதே அந்த கல்லில் இருக்கிற அந்த பரோட்டா பார்த்தோன்னே எப்படா இது முடியும், ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு தான் ஒரு எண்ணம் தோணுது. ஸோ நம்ம வந்து இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பன் பரோட்டா ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அதில் சார் பஸ் இது என்னென்ன கிரேவி பஸ் இது? ஓகே, இதில் பார்த்தோம்னாக்கா இந்த நம்ம வந்து பரோட்டா வாங்கினாங்க அப்படின்னாக்கா அதில் வந்து இந்த மட்டன் கிரேவி, அப்புறம் குடல், இது நாட்டுக்கோழி கிரேவி. ஸோ இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் கிரேவிஸ் நான் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா பன் பரோட்டா. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு பன் பரோட்டா வந்து 15 ரூபா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பரோட்டாவை எடுத்து, இது வந்து நாட்டுக்கோழி கிரேவி. ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப செம்மையாக இருக்குது. காரணம் என்னன்னாக்கா அந்த நாட்டுக்கோழியை வந்து நம்ம அந்த குழம்புல நம்ம வைக்கும் போதே அதோட சாறு இறங்கி அந்த ஒரு டேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோழியோட ஒரு மனம். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த நாட்டுக்கோழியில். சூப்பர். இது வந்து குடல் கிரேவி. ஸோ மேபி இந்த கறி தோசை அந்த மாதிரி இதுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த நாட்டுக்கோழி கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்குது. அதேமாரி அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா இது வந்து மட்டன் கிரேவி இருக்குது. காரம் அப்படின்னு சொல்லணுன்னாக்கா அந்த பெப்பரோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கூட இருக்குது. மற்றபடி இது வந்து எல்லாமே காரம் எல்லாருக்குமே வந்து பேஸான ஒரு காரமாக தான் இருக்கும் அப்படின்றது நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த 3 கிரேவியில் எனக்கு வந்து இந்த நாட்டுக்கோழி கிரேவி ஸோ ரொம்ப அடிச்சிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அதுதான் பார்த்தோன்னா நான் வந்து இந்த கடையில் வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து கறி தோசை அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து இந்த சிலோன் முட்டை பரோட்டா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரெண்டையும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா நான் ஒரு கறி தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கறி தோசை வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப சுட ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதுதான் பார்த்தோன்னா அந்த கறி தோசை. இந்த இலம் குறும்பாட்டை எடுத்து அந்த தொடக்கறி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொடக்கறியை நல்லா ஸ்லைஸ் மாதிரி சின்ன ஸ்லைஸாக பண்ணி அதை வந்து நம்ம இந்த கறி தோசை அந்த மாதிரி இதில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியோ இல்லை வந்து ஒரு மட்டன் கிரேவியஸ் அந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும்பாங்க. இந்த கறி தோசை எப்படி இருக்குது அப்படின்னாக்கா ஒரு தோசை, அதுக்கு மேலே இருக்கிற முட்டையோட ஃப்ளேவர், அப்புறம் அந்த கறி அதாவது மட்டனோட அந்த கிரேவியோட கலந்த அந்த மட்டன், ஸோ இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. மதுரை அப்படின்னாலே பார்த்தோம்னாக்கா அந்த கறி தோசை ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இந்த கடையிலையும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. இந்த இட்லிக்கும் குடல் குழம்புக்கும் ரொம்ப சூப்பராக ஒத்து வரும். அதேமாரி இந்த கறி தோசைக்கும் இந்த குடல் குழம்பும் ரொம்ப சூப்பராக ஒத்து வரும். சூப்பர். கறி தோசை, குடல் குழம்பு சூப்பர். அதேமாரி பன் பரோட்டாக்கு நாட்டுக்கோழி அந்த கிரேவி ரொம்ப சூப்பர். ஸோ அதேமாரி பார்த்தோம்னா இந்த கடையில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து அந்த சிலோன் பரோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம சிலோன் பரோட்டா, அதாவது நம்ம பீச் பரோட்டா மாதிரி நல்லா பெருசாக போட்டு அதில் வந்து அந்த முட்டை அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி, அதாவது அந்த ஆம்லேட் மாதிரி மிக்ஸ் பண்ணி, ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த சிலோன் கறி பரோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிக்கன் கலந்து மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி பரோட்டா இது. ஸோ நான் வந்து இப்போ வந்து சிலோன் சிக்கன் பரோட்டா அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சூப்பர். கறி எடுத்து கறியை அதில் அப்படி டிப் பண்ணி மதுரையில் நம்ம கேகே நகரில் ஆவின் பால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பன் பரோட்டா
ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும் அதோட டேஸ்ட்டும் சுவையும் என்னென்னு. ஸோ நார்மலாக பார்த்தோம்னாக்கா இந்த கடை வந்து 6 o'clockலேருந்து 12 o'clock வரைக்கும் இருக்குது.